மக்கள் நீதி மையம் என்று ஒரு கட்சி இருந்ததுன்னு ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தினால் கூட அங்கீகரிக்கப்பட முடியாத கட்சியில 10ஓடு 11 இல்லை 42ல் 1 அதை நீக்கி இருக்கிறாங்க. ஆனால் அவர் இந்த திராவிட மாடலுக்கு திராவிட கட்சிக்கு எதிராக தான் நான் எனது அரசியல் வாழ்வை நான் கொண்டு வருவேன்ட்டு இன்னைக்கு என்ன சொல்றாரு? திமுக என்னெல்லாம் சொன்னாலும் அதுக்கு நாங்கள் கேட்கணும், திமுக என்னெல்லாம் சொல்லுதோ அடிபணியணும். அப்போ சுயநலத்திற்காக உங்களுக்குன்னு கூட வந்த கட்சியில் உள்ளவங்களெல்லாம் அங்கீகாரம் இல்லாமல் செய்துட்டு அவருக்கு ஒரு எம்பி பதவி கிடைத்த உடனே டோட்டலாக திமுகவோட ஊதுகுழலாம் மாறிட்டாரு. அப்போ அன்னைக்கு டிவி உடைச்சது என்னாச்சு? மாற்று அரசியலை கொண்டு வருவேன்னு சொன்னது என்னாச்சு? ஆக அப்பட்டமான சுயநல அரசியல் இன்று பொதுநல அரசியலில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மட்டும்தான். அதனால நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை நான் வலிமையாகவே சொல்கிறேன். இல்ல, அவர் கட்சியை தானங்க இணைச்சாரு. இப்ப இவங்க அந்த கட்சியிலிருந்து கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு ஒரு எம்பியை வாங்கினாங்க. இப்போ நான் கேட்கிறேன், கமல் மக்கள் நீதி மையத்தின் உறுப்பினரா தலைவரா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினரா தலைவரா? அவர் கட்சி அங்கீகாரத்தை இழந்திருக்கிறது. அது இதையும் எப்படி நீங்க சேர்ந்துவீங்க? அதனால எங்களை பொறுத்த மட்டில் நாங்க எது செஞ்சாலும் ஆக்கப்பூர்வமாக தான் செஞ்சிருக்கோம்.